வணக்கம் நண்பர்களே. சிறுபஞ்சமூலம் பார்க்க போகிறோம். அதன் ஆசிரியர் காரியாசன். சிறுபஞ்சமூலம் நுழைமுன் கொடுத்துருக்காங்க, படிப்போம். மனித வாழ்வை செழுமையாக்குபவை அறப்பண்புகளே. காலந்தோறும் தமிழில் அறக்கருத்துக்களை கூறும் இலக்கியங்கள் தோன்றி வருகின்றன. அவற்றுள் ஒன்றுதான் சிறுபஞ்சமூலம் என்னும் நூல். வயதுக்கும் அறிவுக்கும் சில நேரங்களில் தொடர்பு இருப்பதில்லை, சாதனைக்கு வயது ஒரு தடை இல்லை அப்படிங்கிறது தான் இதில் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம். பாடலின் பொருள் என்னன்னு படிச்சிருவோம். பூக்காமலேயே சில மரங்கள் காய்ப்பது உண்டு. இதை போலவே நன்மை தீமைகளை நன்கு உணர்ந்தவர் வயதில் இளையவராக இருந்தாலும் அவர் மூத்தவரோடு வைத்து எண்ணத்தக்கவரே ஆவார். பாத்தி அமைத்து விதை விதைக்காமலேயே தானே முளைத்து வளரும் விதைகளும் உள்ளன. அதை போலவே மேதையரும் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்வர். அதனால தான் தலைப்பு அறிவுடையார் தாமே உணர்வர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாடல் பார்ப்போம். பூவாது காய்க்கும் மரமுல நன்று அறிவார், மூவாது மூத்தவர் நூல் வல்லார், தாவா விதையாமை நன்று நறுவ வித்து உல, மேதைக்கு உரையாமை சொல்லும் உணர்வு. மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. அடுத்து நூல்வெளி பார்ப்போம். தமிழ் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்கள் தோன்றின. அவை 14 கீழ்கணக்கு என தொகுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் ஒன்றுதான் சிறுபஞ்சமூலம். 5 சிறிய வேர்கள் என்பது இதன் பொருள். அவை கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகியன. இவ்வேர்களாலான மருந்து உடலின் நோயை போக்குகின்றது. அதுபோல சிறுபஞ்சமூல பாடல்களில் உள்ள 5 கருத்துக்கள் மக்களின் அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்துவனவாய் அமைந்துள்ளன. இப்பாடல்கள் நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்குரியவன என்னும் வகையில் வாழ்வில் உண்மைகளை எடுத்து காட்டுகின்றன. சிறுபஞ்சமூலத்தின் ஆசிரியர் தான் காரியாசன். மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கர் தான் இந்த காரியாசன். காரி என்பது இயற்பெயர், ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர். காரியாசன் என்று பாயிரச்செய்யில் இவரை சிறப்பிக்கிறது. நன்றி.